நவீன தமிழ் சினிமாவின் முன்னோடியாக அதன் அரசனாக இருக்கும் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை பற்றியது இன்றைய நீயா நானா. கிழக்கு சீமையில் தாய்மாமன் சீர் கொண்டு போகிறத காட்டுவார். ஸோ அது எனக்கு என்னுடைய அக்காவுக்கு பெண் குழந்தை பிறந்தது எனக்கு முதல் நாள் அந்த தான் தோணுச்சு. அது உசலம்பட்டி ஏரியாவில் அந்த சுதந்திர பொண்ணுன்னு ஒன்று இருக்குது. இப்போ உங்களுடைய தங்கச்சி பொண்ணை உங்கள் மயன்தான் கட்டணும், இல்லைன்னா நீங்கள் டிக்ளரேஷன் கொடுக்கணும். மறைந்த மாபெரும் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை பற்றிய ஒரு சிறப்பு நீயானா இது. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் வாசல்களிலே பொழிந்து வாசம் பரப்பிய இந்த பாரதி ராஜா இப்போது நம் கிராமத்து மண்ணெடுத்து பொட்டு வைத்துக் கொண்டு புறப்பட்டு வருகிறேன். அவர் ஸ்டூடியோவை விட்டு சினிமாவை வெளியில கொண்டு வந்தாரு. சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையை படமாக்கினார். நவீன தமிழ் சினிமாவின் முன்னோடியாக அதன் அரசனாக இருக்கும் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை பற்றியது இன்றைய நீயா நானா. அவருடைய சினிமாக்களில் அவர் காட்டிய எந்த வாழ்வியல் கூறு, அதுல எது ரொம்ப முக்கியமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். சரி, எனக்கு தோன்றது என்னென்னா, அவர் தாய்மாமன் சொல்லி அந்த கிழக்கு சீமையில் தாய்மாமன் சீர் கொண்டு போகிறத காட்டுவார். ஸோ அது எனக்கு என்னுடைய அக்காவுக்கு பெண் குழந்தை பிறந்தது எனக்கு முதல் நாள் அந்த தான் தோணுச்சு. இந்த தாய்மாமனுக்கு இருக்கிற உரிமை பிறந்த பொறப்பல வந்த சொந்தமாப்பா. இந்த பரட்டை கேரக்டர் ஆகட்டும், பரட்டையினுடைய கூட இருக்கிற கவுண்டமணி கேரக்டர் ஆகட்டும், காந்திமதியுடைய கேரக்டர் ஆகட்டும், இது எல்லாமே கிராமத்தில் நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள். அதோ வண்டியில குறிப்பா காந்திமதியுடைய அறிமுக காட்சி பக்கத்து வீட்டு ஒரு பெண்ணு கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. மரியாதையா பேசு, மகளே அந்த பெண் இந்த கதையில எவ்வளவு முக்கியம் நமக்கு தெரியாது. ஆனா அவங்க சொல்ற அந்த காசிப்பால தான் காந்திமதி கேரக்டர் இறந்து போவாங்க. அது வெறும் காந்திமதி கேரக்டர் கதாபாத்திரம் மட்டும் இல்ல, அது கதையினுடைய பின்னாடி பிரச்சனைக்கான முக்கியமான கூறு. அது இது என்னடி கொடுமை, இது என்னடி கொடுமை, இதுக்கு மேல இருக்குடி. எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி ஒன்று சொல்றேன். பாடி தொலையும் மண் வாசனையில் மக வயசுக்கு வந்துடுவான். முறை செய்கிறதுக்கு கூப்பிட்றதுக்காக விஜயன் வருவார். காந்திமதி வயசான பாட்டி உட்காந்துருப்பாங்க திண்ணில். இவருக்கு நேரடியாக அவங்கள ஃபேஸ் பண்ண இது இருக்காது. அந்த ஆட்டுக்குட்டி பக்கத்தில் போய் இருந்துட்டு, பொண்ணு சடங்காயிடுச்சு முறை செய்ய வாங்க, காந்திமதி ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க. முறை செய்யுங்க. ஆமாண்டா வீரண்ணா, அந்த கண்ணுக்குட்டி அவுத்து விடு, அது போய் முறை செஞ்சுட்டு வரேன். இவருடைய படங்கள்ல எல்லா படத்தையும் நம்ம தொகுத்து பார்த்தோம்னா ஒரு காட்சியை திரும்ப திரும்ப வைக்கிறார். தமிழர் வாழ்வியலிருந்து நம்ம பிரிக்க முடியாத ஒரு காட்சி, பெண்கள் சண்டை போடுற காட்சி எல்லாத்துலேயுமே இருக்கும். அவங்க குருவம்மாவை அறிமுகப்படுத்தும் போதும் சரி, தாஜ்மஹாலில் ரேவதியும் ராதிகாவும் சண்டை போடுறாங்க. எங்க அண்ணனிய ராட்சச வம்சங்கறியா என்ன மாதிரி அம்புக்கு இருக்கிற இந்த பெண்களுக்குள்ள சண்டை போடுற ஒரு விஷயத்த வேற யாருமே அதுக்கப்புறமும் வைக்கல, அதுக்கும் முன்னாடியும் வைக்கல. உழைக்கும் பெண்களை தொடர்ந்து பதிவு பண்ணியிருக்காங்க. குடும்பத்திலேயே தன்னுடைய உழைப்பை எப்படி காமிச்சிருக்காங்கங்கிறது, அது படகோட்டுற ராதாவா இருந்தாலும் ஓகே, அதுக்கப்புறம் கருத்தம்பால வயல் வேலைகளை செய்கிறவளா இருக்கட்டும், இல்லை குருவமா சொத்தை வச்சுக்கிட்டு சிங்கிள் மதராக இருந்துக்கிட்டு அவளை காப்பாற்றுறதாகட்டும், எல்லா இடத்துலையுமே உழைக்கும் பெண்கள் இந்த குடும்பத்துக்காக அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஒரு ஆண் தவறு செய்யும் போது இல்லை நான் ஸ்டாண்ட் எடுப்பேன் அப்படிங்கிறத முதல் படத்துலேருந்தே முடிவெடுத்துட்டே வந்து நல்ல கவனிப்பு. பசும்பொன் படம், அதில் அம்மா தன் மனசை பார்க்காம தன்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் இவருக்கு அடிப்படையில் குறை. அவருக்கு அம்மா மேலே தான் குறை, அம்மாவை கல்யாணம் பண்ணவர் மேலே எந்த குறையும் இல்லை. படிச்சிருங்க, பொறுத்து பார்த்தேன், தலைக்கு மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க ஒரு கிராமத்து தெருவில், எதிரில் பார்த்துக்கிறாங்க. ஒரு வசனம் கிடையாது. பிரபு தலையை கொஞ்சம் தாழ்த்திட்டு தோளில் இருந்து துண்டை இறக்கிடுவார். அதுதான் பாரதி ராஜா டச். அதான் பாரதி ராஜா டச். இப்போ டச்சுக்கு வரும். ஓகே, எது பாரதி ராஜா டச்? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு பாட்டுக்கு நடனம் உடன் இருப்பது அழகு. ஒரு பார்வையற்றவருக்கு ஒரு பார்வையுள்ள பெண்ணோடு காதல் இருப்பது அதை இயல்பாக கொண்டு அந்த காதல் நிராகரிக்கப்பட்டு உணர்வுபூர்வமாக இணையவில்லையே, பார்வை உள்ளது, அவர் பார்வை கிடைத்ததற்கு பிறகு அந்த பெண்ணை சந்திக்க முடியலை,
கடைசி நேரத்தில் அந்த பாடலோட இவர்கள் இருவருமே இறந்து போகிறார்கள் அப்படிங்கிற அந்த உணர்வுபூர்வமான ஆத்மார்த்தமான ஒரு காதலை வெளிப்படுத்தியது ஒரு டச்சுனா வந்துருச்சுன்னா உன்னை பார்க்க முடியலனாலும் உன் பாத கொலுசையாவது தொட்டு கும்பிடணும். பாரதி ராஜா டச். சிவாஜி கணேசன் மரணப்படுக்கையில் இருக்கிறார். இவருக்காக ஜெயிலுக்கு போன ராதா கடைசியாக ஒரு முறை சிவாஜியை பார்த்துட்டான்னு வர்றா. சடக்குன்னு கை ஆடும். அதான் பாரதி டச்சோட எல்லா படங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா பின்னால் வரக்கூடிய காலங்களுக்கு மிகப்பெரிய ஆவணம். உண்மை. இன்னைக்கு நம்ம திரும்பி பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் ஒரு கிராமத்து வீடு எப்படி இருந்தது, ஒரு வாழ்க்கை எப்படி இருந்தது, என்ன பொருள் பயன்படுத்தினாங்க, அங்க இருந்த வழக்குகள் இது எல்லாம் எப்படி சார் ஆவணப்படுத்தினாரு? ஆரம்பிக்கலாங்களா? ஒரு ஃப்ரேம் வச்சுட்டாருன்னா அதை ஃபில்அப் பண்ணும்போது இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே வரணும். அந்த மூலையில் ஒரு உலக்க வச்சிடணும். ஒரு 2 நெல் அடித்த வீடு ஒரு பருத்தி காட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தது. ஒரு அட்மாஸ்பியர் ஒரு 5 கிலோ பருத்தி இருக்கும். அதை மொத்தமாக போட்டு ஒரு பருத்தி காட்டில் வேலை செஞ்சு வீட்டுக்கு வந்தாங்கன்ற ஒரு உருவாக்கம் இருக்கு இல்லையா, ஒரு சூழலை உருவாக்குறதுங்கிறது எங்களுக்கு அது வாழ்க்கையும் நான் செஞ்ச வேலையும் ஒன்றா இருந்ததுனால எனக்கு அது இயல்பாகவே தெரிஞ்சிடும். ரொம்ப பிரமாதம். பெண்ணே ஓஹோ ஒரு ஆண் நம்மளை இப்படி ரசிப்பானாங்கிற அளவுக்கு இருக்கும் அவருடைய ஃபேண்டசி. அது எனக்கு ஒரு பெரிய படிப்பினையாக இருந்தது பாரதி ராஜா சார்ட்ட. இப்போ அதுக்கப்புறம் நான் ரொம்ப வியந்தது என்னன்னா, இப்போ முத்து பேச்சு ஊரெல்லாம் கூடி நின்று மாமன் பட்டாளத்துலேருந்து ஒரு பொம்பளை கூட்டியான்ட்டான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது முத்து பேச்சு இந்த மூடில் அவ எப்படி உட்காந்து பேசினா பாடி லாங்குவேஜில் இந்த எமோஷன் கரெக்டாக. வாக்கப்பட போறவ நான் ஏன் சம்மதம் இல்லாம அவங்களா என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்களே. என்னன்னு கேட்கணும்ல. 2ஆம் தாரமாக வாக்க போகிறதுக்கு நான் சம்மதமானு கேட்கவே இல்லை. ஒரு சாதாரணமான பாமரத்தி தன்னுடைய கருத்துரிமையை என்ன உடல் முடியில் உட்காந்து பேசணும், வடக்குன்னு ஏய் அப்படின்னு பேசிட மாட்டான். அப்போ அதுக்கு என்ன பேசுனா அது என்ன உடல் மொழி இருந்தால் அந்த வசனம் ஒழுங்காக உட்காரும். நம்ம இதில் இப்படி அதே மாதிரி இந்த தாய் மாமன்கிறது எனக்கு தங்கச்சி இருக்குது, 2 குழந்தை இருக்குது, எனக்கு தெரியாது. கிழக்கு சீமையில பார்க்குற வரைக்கும் தாய் மாமன் உறவுக்கு இப்படி ஒன்று இருக்கு. இந்த நாட்டிலேயே இந்த ஒத்த கூட்டத்துக்கு தாய் மாமங்கிற உரிமையும் பெருமை இருக்கு. அது உசனம்பட்டி ஏரியாவில் அந்த சுதந்திர பொண்ணுன்னு ஒன்று இருக்கு. இப்போ உங்களுடைய தங்கச்சி பொண்ணை உங்கள் மயன்தான் கட்டணும், இல்லைன்னா நீங்க டிக்ளரேஷன் கொடுக்கணும். இல்ல நீ வேற யாருக்கா கட்டிக்க என்ற ஒரு தகவல் பல மாற்றம் வச்சிருக்கேன். வேதமூதிங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு படமா இருந்தது. பல்லக்கில் தூக்கிட்டு வர்றோம், நேராக தூக்கிட்டு வச்சதுக்கப்புறம் ஏன்டா வள்ளத்தில் உட்கார வச்சுட்டு வர்றாங்க. இல்லை அவள் பெரியவாளுக்கு கால் வலிக்குமோனோ. அப்போ தூக்கிட்டு வர்றவங்க கால் வலிச்சா உங்களை ஏன் பல்லக்கில் தூக்கிட்டு வந்தா? நீண்ட பிரயாணம் அவளுக்கு கால் வலிக்குமோனோ, அதனால பல்லக்கில் வந்தா. சும்மா அப்போ உங்களை பல்லக்கில் தூக்கிட்டு வந்தவளுக்கு கால் வலிச்சா? டக்குன்னு கீழே இறங்கி ஒரு பாத யாத்திரையா போனாரு. சினிமாங்கிறது வியாபாரம். அந்த வியாபாரத்துக்குள்ள என்னென்ன மரபுகளை உடைக்க முடியும், அந்த மரபு உடைக்கும் போது மற்றவங்களுக்கு அது முரணாகி அதில் சமூகத்தில் கோளாறு வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பார்வையும் இதுக்குள்ளரெல்லாம் இருந்திருக்கு. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.